No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத் சங்கம் இரவு 7 மணிக்கு இணையுங்கள். கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நேற்று நடத்தினாங்களே அவங்களுடைய மாவட்ட வாரியான ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி 10 கட்சி இருக்குமா, ஆளுங்கட்சி விளம்பரம் எல்லாம் இருந்தோம். அவங்க பண்ண அத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறத தன்னந்தனியாக சின்ன பசங்க அனுபவம் இல்லை, அவர் முகத்தை பார்க்க வராங்கன்னாங்க, அவர் வரவே இல்லை எங்கேயுமே. அதனால் அந்த ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு மெய்யான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது, சடங்குத்தனமாக இல்லை. அவங்களுடைய அந்த கோஷம் போட்டது, ஏற்கனவே 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்? ரெண்டாவது அங்கே இவரெல்லாம் இருக்கார் இல்லையா, ஆலினால் அழகுராஜா இருக்கார் இல்லையா, ஏன் மாவட்டத்தில் இது நடக்கலைன்னு காட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் அங்கே மிக பிரமாதமாக பெண்கள் அதிகமாக பங்கேற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க நடத்த முடிஞ்சிருக்குதுன்னா, ஸோ அவங்க அதிலேருந்து ரெஸ்டோர் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் நான் ஷூராக 100% ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் திமுக திரும்பவும் ஜெயிச்சிரும்னு நினைக்காதீங்க. விஜய் காங்கிரஸ் கூட்டணி வரும் என்று தான் இப்போது வரக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது. பட் இம்மிடியட்டாக செல்வ பெருந்தகை அதை பொதுவெளியில் அதெல்லாம் இல்லை, எங்கள் கட்சியில் பேசணுன்னா மேலிடத்து பொறுப்பாளர் தான் பேசணும், அலையன்ஸை பற்றியெல்லாம் அதெல்லாம் தவறான தகவல், சில பேர் ஆசையை சொல்கிறார்கள் என்று திமுகவுக்கு கூட இந்த அளவுக்கு பதட்டம் இருந்திருக்காது இந்த செய்தியை பார்த்து. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா? இதில் திமுக என்ன செய்யும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம். விஜய் காங்கிரஸ் கூட்டணி வருமா? வரும் என்று தான் இப்போது வரக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அஃபிஷியலாக பேச்சுவார்த்தைன்ற முறையில் இன்னும் நடக்கலை, ஆனால் அன்அஃபிஷியலாக அதை தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டாங்க. பட் இம்மிடியட்டாக செல்வ பெருந்தகை அதை பொதுவெளியில் அதெல்லாம் இல்லை, எங்கள் கட்சியில் பேசணுன்னா மேலிடத்து பொறுப்பாளர் தான் பேசணும், அலையன்ஸை பற்றியெல்லாம் அதெல்லாம் தவறான தகவல், சில பேர் ஆசையை சொல்கிறார்கள் என்று திமுகவுக்கு கூட இந்த அளவுக்கு பதட்டம் இருந்திருக்காது இந்த செய்தியை பார்த்து. ஏன் செல்வ பெருந்தகை பதட்டம் அடைகிறாரு? அவர் காங்கிரஸில் தான் இருக்காரா இல்லை திமுகவில் இருக்கிறாரான்ற சந்தேகம் எனக்கு அதை பார்த்தோன்னு வந்தது. நிச்சயமாக அந்த திசை நோக்கி தான் பயணம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிர்மல்குமாரோட சொல்கிறாரு, அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஆமாம், அவர் சொல்கிறாரு நாங்கள் அப்படி பேசினா அது நாங்கள் பொதுவெளியில் அறிவிப்போம். உண்மை தானே? பேச்சுவார்த்தைன்றது காங்கிரஸ் பார்ட்டியும் டிவிகே பார்ட்டியும் நடக்கலை. அது எப்பவுமே எல்லா கட்சியிலுமே பின்னால் இருப்பாங்க, பேக்ரவுண்டில் இருந்து பேசி ஃபைனலாக அக்ரிமெண்ட் போடும்போது தான் தலைவர்கள் மேலே வருவாங்க. ஸோ அதனால் அதை பொறுத்த வரைக்கும் உண்மை தானே. இன்னும் விஜய் கட்சி பிரமுகர்களும் இதுவும் அரசியலாக பேசலைல்ல. ஆனால் காங்கிரஸ் முக்கியமான விஜய் காங்கிரஸ் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காங்கிரஸ் ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட. பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாலே காங்கிரஸை விட்டுட்டு யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக மற்ற எல்லா கட்சிகளும், அதிமுக, மதிமுக, விசிக, பாமக, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எய்தர் திஸ் வே ஆர் தட் வே ஒரு கட்டத்தில் பாஜகவோடு சமரசம் பண்ணிக்கிட்டு பாஜகவோடு கூட்டணியில் இருந்திருக்காங்க, ஆட்சியை பங்கு போட்டிருக்காங்க, இதெல்லாம் இருக்குங்க. காங்கிரஸ் இஸ் த ஒன்லி பார்ட்டி which never compromised on secularism, religious fanaticism. அதனால் நாடு பூராவும் இதான் ஒப்பீனியன். காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா பீகாரில் லாலு பிரசாத் யாதவ், அவர் தான் கொஞ்சம் ஸ்டெட்ஃபாஸ்டாக பாஜக எதிர்ப்பு. மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க மாநில எலெக்ஷன், அவங்க மாநில பதவிகள்னு வந்தால் தே மேக் காம்ப்ரமைஸு. அதனால் காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபிக்கு முகம் நஷ்டப்படுங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு திமுக தேவையா? காங்கிரஸுக்கு என்ன தேவை? காங்கிரஸுக்கு
அவங்க 67 அதிகாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை, அதிகாரத்தில் இருக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு கட்டத்தில் 117 தொகுதி கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அது 62 குறைஞ்சது. போன தேர்தலில் 25 ஆக்குனாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் உளவுத்துறையில் எங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குதுன்னு 15 ஆக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்டட். நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி திமுக கூட்டணியிலன்னு அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் முன்னால் கொடுத்த அதை ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு அதிகமாக வேணும்னு. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் விஜய் கிட்ட போனால் ஜெயிப்பதுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து ஜெயிப்பதற்கு பார்க்குறீங்களா, இல்லை இந்த காங்கிரஸ் வந்து கழுதி தேர்ந்து கட்டெரும்பாகி சிற்றெரும்பாகிறதுக்கு வழி பண்ண பார்க்குறீங்களா? நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் ஹேஸ் டு ரிவைவ். எல்லா மாநிலங்களிலும் அது ரிவைவல் சாத்தியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரிவைவல் ஏன் சாத்தியம் இல்லைன்னா, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி எம்பி எலெக்ஷனில் மட்டும் அந்த கட்சி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி, எம்எல்ஏ எலெக்ஷன் மற்ற உள்ளாட்சி இதிலெல்லாம் வந்து கட்சியை அவங்க உரிய மரியாதை உரிய இடங்கள் பெற தவறிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு லோக்சபாவில் எங்களுக்கு எம்பி வந்தால் போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. தட் இஸ் எ ராங் அப்ரோச். அதனால தான் காங்கிரஸ் வந்து இங்கே இவ்வளோ சிறுமைப்பட்டு போச்சுங்க. இதே நிலையில் தொடர்ந்தாங்கன்னா அநேகமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஈக்குவலாக அடுத்த தேர்தலில் திமுக இடஒதுக்கீடு செய்ய துணியும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே காங்கிரஸ் இன்னும் அதுக்கு என்ன ஆட்சியை பிடிக்க போதா, இல்லை ஆட்சியில் வந்து உட்கார போதா, இல்லை எதிர்கட்சி தலைவர் வர போகிறாங்களா, இல்லை 2-3 மந்திரிங்க அவங்களுக்கு கிடைக்க போதா, வாரிய தலைவர்கள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. விஜய்கிட்ட போனால் கிடைச்சிருமா? கிடைக்கிறது இல்லை. கட்சி ரிவைவ் ஆகும். எப்படின்னா, இங்கே வந்து திமுக இந்த கட்சியின் கீழே இவங்க யாருமே ஆலமரத்து கீழே வந்து யாரும் வளர முடியாதுன்ற மாதிரி இங்கே வளர முடியல. அங்கே அப்படி இல்லை. விஜய் வந்து புதிய கட்சி, இளைஞர்கள் பெருவாரி மக்கள் ஆதரிக்கிற கட்சி. இப்போ அவர் கூட போகும்போது குறைஞ்சபட்சம் இந்த சிலுவையை சுமக்க வேணாம, பாவ மூட்டைகள், ஆன்டி பீப்புள் பாலிசிஸ் பாருங்கள். நேற்று கூட நேற்று முந்தானாலோ தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறார் முதல்வர் 3 வேளை. அதாவது கண்ணை குருடாக்கிட்டு கலர் டிவி கொடுத்தா எப்படி இருக்குங்க? அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையை நீங்கள் பறித்து தனியார்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நான் உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டு படம் காட்டினா இது வந்து வெறும் விளம்பரத்தில் ஓடிட்டுருங்க. இப்போ இந்த எதிர்மறை விமர்சனங்களெல்லாம் காங்கிரஸ் நியாயமே இல்லாமல் சுமக்க வேண்டியிருக்கும். இப்போ அது வந்து இல்லாமல் இருக்கும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். விஜயோட போய் சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்களா, ஜெயிச்சா ஆட்சி கிடைக்கும், அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 67 இழந்த ஆட்சியை. அப்போ இங்கே இருந்தாலும் ஆட்சி கிடைக்க போகிறதில்ல, அதிகாரம் கிடைக்க போகிறதில்ல. இப்போ நான் அதிகமாக பேசல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் வலுவான இருக்கிற பல மாவட்டங்களில் அது ஒரு மாவட்டம், குறிப்பிடத்தக்க மாவட்டம். 3 எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு. அங்கே இந்த 11ஆம் தேதி நடத்தினாங்க இல்லையா சார், அதுக்கு எதிராக திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம், அதில் காங்கிரஸ் கலந்துக்கவே இல்லை. அதில் மட்டும் இல்லை, வேறு சில மாவட்டங்கள் இன்க்ளூடிங் புதுக்கோட்டைன்னு கேள்விப்படுறேன். ஸோ காங்கிரஸில் ஏன் அங்கே கலந்துக்கல? சாரை அவங்க எதிர்க்கலையா? எதிர்க்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை அங்கே இருக்கிற திமுக தலைவர்கள் நிர்வாகிகள் நடத்துகிற விதம் அவங்களுக்கு பிடிக்கல. உதாரணத்துக்கு ராகுல் காந்தியை இந்த பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோவில் போட்டு உதயநிதியை ஒரு 100 மடங்கு பெருசாக போடுவாங்க. இதை யார் உண்மையான காங்கிரஸ்கான ரசிக்க மாட்டானாங்க? அது ஒரு அகில இந்திய கட்சி, எதிர்கட்சி தலைவர், அவர் நாடாளுமன்றத்தில் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100கணக்கான எம்பிங்க இருக்காங்க. அப்போது இது உதயநிதி, உதயநிதி கம்பேர் டு ராகுல் காந்தி. அது மாதிரி இழிவுபடுத்தும் போது தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரன், ஸ்தாபன ரீதியாக அங்கே வளமாக இருக்கிறவன், அவன் வந்து அதை எதிர்ப்பான்ல. அதனால தான் வந்து நாங்கள் கலந்துக்கலாம். ஆனால் உண்மையிலேங்க விஜய் கூட போனால் நீங்கள் சொல்கிறீங்க சீட்டு கிடைக்காடி பரவாயில்ல, கொஞ்சம் மரியாதை கிடைக்கும், ரிவைவ் ஆகலாம், உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு. சீட்டு கிடைச்சதானே கட்சிக்கு மரியாதை? அப்படி சொல்ல முடியாதுங்க. சீட்டு கிடைக்காதுன்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா ஜெயிப்பாங்கன்னு? கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நேற்று நடத்தினாங்களே அவங்களுடைய
மாவட்ட வாரியான அந்த ஆர்ப்பாட்டம், திமுக கூட்டணி 10 கட்சி இருக்குமா, ஆளுங்கட்சி, விளம்பரம் எல்லாம் இருந்தோம். அவங்க பண்ண அத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறத தன்னந்தனியாக சின்ன பசங்க, அனுபவம் இல்லை, அவர் முகத்தை பார்க்க வராங்கன்னாங்க, அவர் வரவே இல்லை எங்கேயுமே. அதனால் அந்த ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரு மெய்யான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது, சடங்குத்தனமாக இல்லை. அவங்களுடைய அந்த கோஷம் போட்டது, திரண்டுது. எஸ்பெஷலி கரூரில் ஐ வாஸ் வாட்சிங். கரூரில் அந்த மதியழகன் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க. ஏற்கனவே 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், ரெண்டாவது அங்கே இவரெல்லாம் இருக்கார் இல்லையா, ஆலினால் அழகு ராஜா இருக்கார் இல்லையா, ஏன் மாவட்டத்தில் இது நடக்கலைன்னு காட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் அங்கே மிக பிரமாதமாக பெண்கள் அதிகமாக பங்கேற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க நடத்த முடிஞ்சிருக்குதுன்னா, ஸோ அவங்க அதிலேருந்து ரெஸ்டோர் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் நான் ஷூராக 100% ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் திமுக திரும்பவும் ஜெயிச்சிரும்னு நினைக்காதீங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். திமுக காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியுமா? திமுக முக்கியமாக திரு ஸ்டாலின் ராகுல் காந்தியை சகோதரரே அப்படின்னு கூப்பிட்றாரு, அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, பிரிக்க முடியுமா? ஆமாம், 2 பேரும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்மேட்டு, அதனால் அவ்வளோ க்ளோஸ். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பாலிட்டிக்ஸில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கை அப்படியே கட்டி அணைப்பார் மோடி. இப்போ நிதிஷ்குமாரை எவ்வளோ புகழுகிறார் வானாலாவை இல்லையா? அதே நிதிஷ்குமார் என்டிஏலேருந்து வெளியே போனப்போ என்ன பேசினார் தெரியுமா மோடி? ஐ டவுட் தி டிஎன்ஏ ஆஃப் பீகாரிஸ்னாரு. இந்த பல்ட்டி அடிக்கிறாங்க இல்லையா, பல்ட்டி குமார்னாரு. ஸோ அரசியல்வாதிகள் புகழ்வது, அரவணைப்பது, க்ளோஸாக இருப்பதெல்லாம் அன்னைக்கு அரசியலுக்கு தேவை, அவ்வளோதானே தவிர ராகுல் காந்திக்கும் இவருக்கும் என்ன ஈக்குவேஷனே கிடையாது. அவங்க பிரிஞ்சாங்க இந்தியா கூட்டணியை முடிச்சிருவேன் அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்தியா கூட்டணி என்பதுங்க, காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அதுதாங்க இந்தியா கூட்டணி. இப்போ நேற்று கூட பார்த்தேன், மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த கல்யாண் பானர்ஜிலாம் இல்லை, அதுக்கு தலைமை தாங்கணும் இவர் மம்தா பானர்ஜினாங்க. மம்தா பானர்ஜி இஸ் ஏ வெரி பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னு சொன்னால் வாஜ்பாய் ஆட்சியில் மினிஸ்டராக இருந்தவங்க, காங்கிரஸ் எதிர்ப்பு குருட்டுத்தனமாகி அவங்களுக்கு நேர் எதிரான பாஜகவோட பயணித்தவர்கள். அதனால் அவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு தான் இந்தியா கூட்டணியுடைய மையம். திமுகவுக்கு அந்த தலைமையெல்லாம் ஏற்றுக்கிறது பக்குவம் கிடையாது. அந்த மாதிரி பிரிஞ்சுது அப்படின்னா, காங்கிரஸ் பிரிஞ்சுது அப்படின்னா திமுக அதுக்கு மாற்று வச்சுருக்கோங்க. ஆமாம், திமுகவுக்கு பிளான் பி இருக்குன்னு ஏற்கனவே நிறைய தகவல்கள்லாம் வந்தாச்சுங்க. ஒன்று, அவங்க பிளான் பி 2 பார்ட்டாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஒன்று என்னன்னா, காங்கிரஸுடைய ஓட் ஷேர் ரஃபாக ஒரு 7-8% வச்சுங்களா அசம்பிளி எலெக்ஷனில். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இன்னும் கூடுதலாக இருக்கும், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டின்ற முறையில். அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு 8% வச்சிங்களேன். அந்த பர்சனாலிட்டி, சரிஸ்மா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அவங்க பண்ணுற பிரச்சாரத்தினுடைய இம்பேக்டு எல்லாம் ஒரு 8%. அந்த 8% ஒரு வேலை போயிடுச்சுன்னா அதை எப்படி சரி கட்டுறதுன்றதுக்காக இப்போ பாமகவில் ஒரு குரூப்பு, பிரேமலதா, அப்புறம் புலிப்படை, யானைப்படை, இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, இந்த உதிரிகள், அந்த உதிரி பூக்களை எல்லாம் மாலையாக்குறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மொத்தமாக போயிடாமல் அதை உடைக்கிறதுக்கு எப்படி? அதாவது உங்களுக்கு தெரியும், நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவோடு காங்கிரஸ் அலையன்ஸ் வைக்குதுன்னு ரிபல் ஆனார். யார் மூவ் பண்ணார்? கருப்பையா மூவ் பண்ணார். இப்போ எல்லாம் கருப்பையாவை மறந்துட்டாங்க, அவர் பேர் கருப்பையா தான். கருப்பையா மூவ் பண்ணார், அப்புறம் ஜிகே மூவ் பண்ணாருன்னாங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் பிராக்கெட்டில் மூவ் பண்ணார், இப்போ மூவ் பண்ணாரை எடுத்துட்டாங்க. அப்போ பின்னால் இருந்து அந்த காங்கிரஸ் கட்சியை பிளவுபட செய்தது கலைஞர் கருணாநிதி தான். அதெல்லாம் செய்வாங்க, எல்லா கட்சியும் உடைப்பாங்க. அவங்க கூட இருந்தால் அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ கூட பாருங்கள், மதிமுக த மொமெண்ட்ஸ் இட் ஜம்ப்ஸ் அவுட் ஆஃப் டிஎம்கே ஷிப்பு, அதை உடைச்சிருவாங்க. ஆல்ரெடி உடைச்சி ஒன்று வச்சுருக்காங்க, மல்லை சத்யா, இந்த மாதிரி சில பேர். அதனால் காங்கிரஸ் கட்சியில் இவங்களுடைய
ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, செல்வ பெருந்தகை தான் தலைமை ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேள்வி என்னன்னா, திமுக தலைமை பரிந்துரையில தான் இவருக்கு தலைவர் பதவியே கிடைச்சதுன்னெலாம் கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இருந்ததுன்னா, நிச்சயமாக காங்கிரஸ் தலைமை அது ரொம்ப தப்பான ஒரு முடிவாக தான் இருக்கும். அது விஜய்க்கு லாபம், அது காங்கிரஸ் போகிறது, காங்கிரஸ் வர்றது விஜய்க்கு. விஜய்க்கு யார் வந்தாலும் லாபம் தாங்க, ப்ளஸ் தாங்க. இப்போ அவர் தனியாக நிற்கிறாரு, அவருக்கு பின்னால் யார் வந்தாலுமே அது லாபம் தானே, ப்ளஸ் தானேங்களே, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுவும் காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சி, அவர் பாஜக எதிர்ப்பு சொல்கிறாரு, திமுக எதிர்ப்பு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பேக்கிங் கிடைக்குது. ஒரு தேசிய கட்சி அவர் கூட வர்றதுக்கும் பாஜக எதிர்ப்புன்ற அவருடைய கோஷம் வலுப்பெறும். மக்கள் அதை இன்னும் நல்லா நம்புவாங்க. இப்போ தியரிட்டிக்கலாக தான் நம்புகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் பாஜக எதிர்ப்பு இதுதான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அப்புறம் இடதுசாரிகள் கூட தள்ளாடுவாங்க. அப்புறம் விசிகா என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா விசிகாவை கூட என்னை பொறுத்தவரையில் பாஜக எதிர்ப்புக்காகத்தான் அவங்க இருக்காங்க. பாஜக எதிர்ப்பினுடைய ஈட்டி முனையாக இருக்கிற காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் கூட தங்களுடைய ஸ்டாண்டை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய தேவை வந்துடும். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் உரிமையாக திரு மதிவாணன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் இரவு 7 மணிக்கு. இணையுங்கள்.